ஆனந்தியோட அத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, நம்ம பொண்ணு இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சது போதும், டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஆனந்தியோட அண்ணே சொல்றாரு, இது என்ன சத்திரமா சாவடியா? இவ இந்த வீட்டுல வந்து தங்கிட்டா யாரு உழைச்சு கொட்டுறது? வீரபத்ரன் ஆனந்தியோட அண்ணங்கிட்ட சொல்றாங்க, தனியா வந்து ஆனந்தி வந்ததும் தான் எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்துச்சு மச்சான். இப்ப என்னைய மறுபடியும் அனாதையா ஆக்கிராதீங்க மச்சான், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மச்சான். மாப்பிள விடுங்க, அப்பா கிட்ட போய் பேசுவோம். ஆனந்தியோட அண்ணன் வீரபத்ரனை கூட்டிட்டு வந்து ஆனந்தியோட அப்பா கிட்ட பேச விடுறாங்க. வீரபத்ரன் சொல்றாரு, மாமா என்னையும் ஆனந்தியும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும். ஆனந்தியோட அப்பா சொல்றாங்க வீரபத்ரன் கிட்ட, உங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் விடுற விஷயமா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி முடிவும் எடுத்தாச்சு. என்னால உன் தங்கச்சிக்கு இவனால வர்ற ஆபத்தை அனுமதிக்கவே முடியாது. மரியாதைய காப்பாத்திக்கிட்டு வீரபத்ரனை உடனடியா இந்த வீட்டை விட்டே போக சொல்லுடா. வீரபத்ரன் இத கேட்ட உடனே கடுப்பாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.